வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு, துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மே மாதத்துக்கான பலன்கள். இந்த மே மாதம் அப்படிங்கிறது ஆங்கில மாதம் மே மாதம் அப்படிங்கிறது சித்திரையினுடைய 18ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் தொடக்கம் வரைக்கும், அதாவது சித்திரை வைகாசி 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மொத்தம் 30 நாள் இருக்குது இந்த மே மாதம் அப்படிங்கிறது. இந்த 30 நாளுக்குமான பலன்கள் அப்படிங்கிறது என்ன, 12 ராசிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த சித்திரையினுடைய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சித்திரை மாதம் அப்படிங்கிறது சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரை 17 அன்று வருது. சித்திரை 17 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை 18 வரைக்குமே பௌர்ணமி இருக்கும். சித்திரை 18 தான் மே மாதத்தினுடைய முதல் நாள். அப்போ இந்த மே மாதம் தொடங்கிறது சித்ரா பௌர்ணமியில் தான் தொடங்குது. ஸோ இந்த மே மாதம் மிகுந்த சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமாக இருக்குது. என்ன விசேஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷத்தில் வழக்கம் போல் எல்லா சித்திரை மாதத்திலும் சூரியன் உச்சமாக தான் இருப்பார். ஆனால் இந்த வருடம் மட்டும் செவ்வாய் ஆட்சி பலம் கொண்டு அதே வீட்டில் இருக்கார். அதே மாதிரி ரிஷபத்தில் புதனும் சுக்கிரனும் 2 நட்பு கிரகங்களும் இணைஞ்சு ஒரு அற்புதமான ஒரு நிலையில், சிம்மத்தில் கேது, அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் குரு, அவர் இந்த மாதத்தில் கடகத்தை நோக்கி பயணிப்பார். அதே மாதிரி கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த மாதிரியான விசேஷம் கொண்ட ஒரு கிரக அமைப்புகள் இந்த மே மாதத்தில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது 12 ராசிக்குமே ரொம்ப 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 சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 சுப கிரகங்கள் அதாவது ஒரு சுப ராசியில், ரிஷபம் அப்படின்றது விசேஷமான ராசி. அங்கே புதனும் சுக்கிரனும் இணைஞ்ச மாதிரி ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னாலே அது விசேஷம்தான். சரி, என்ன மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தனுடைய வழிபாடு நடக்கும். சித்திரகுப்தன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, யமனுடைய பிஏ, அதாவது அசிஸ்டண்ட். இவர் தான் பாவ புண்ணிய கர்மா கணக்குகளை கையில் வச்சக்கூடியவர். ஸோ இவரை வழிபடக்கூடிய நாள் தான் சித்ரா பௌர்ணமி. அது மட்டும் இல்லாது ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த குடும்பத்தினுடைய கன்னி தெய்வங்களை வழிபாடு பண்ணக்கூடிய மாதம்தான் சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி என்று விசேஷமாக அவங்கவுங்க குடும்பத்தில் கன்னி தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுவாங்க. நம்ம வேணால் கன்னி தெய்வங்களுடைய வழிபாடு எப்படி அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவை கூட கொடுப்போம். ஸோ கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதும் கூட, முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட. இதில் சித்திரகுப்தனுடைய வழிபாடு ரொம்ப ஒரு அவசியமான விஷயம். அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம், அவரவருடைய குலதெய்வ வழிபாடு. இதில் ரொம்ப குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா அன்னதானம் கொடுக்கறது. இந்த சித்திரை மாதத்தினுடைய ஒரு உக்கிரமான காலகட்டத்தில் அன்னதானம் கொடுக்குறத காட்டிலும் நீர்மோர் கொடுக்கறது, தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அவங்க வயிறு குளிர்றது போல், மனம் குளிர்வது போல் உங்களுக்கு கர்மா தீர்க்கப்படும் அப்படிங்கிறது முக்கியமான விசேஷம். ஸோ இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் கத்திரி வெயில் அப்படிங்கிறது மே மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு மே 28 வரைக்கும் இருக்கும். இந்த 25 நாட்களும் மக்கள் அதிகப்படியாக யாரும் வெளியில் வராமலும் சில விஷயங்களை தவிர்த்துக்கவும் வேணும். குழப்பத்தின் உச்சியில் இருந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் என்ன மாதிரியான பலன்களை தர இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழப்பம் முழுவதும் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு மாதமாக, ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த மே மாதம், அதாவது இந்த மே மாதம் அப்படிங்கிற 30 நாளும் உங்களுக்கு சாதகமான ஒரு மாதமாகவே இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி, ஒரு தெளிவு, ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ஆக்டிவான ஒரு சூழ்நிலை இது உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இந்த குழப்பங்கள், உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், இது ரெண்டும் சரியாகுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த அல்லது
நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி அல்லது வாகனம், லக்ஸரியான பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய சகோதர வழியில் பெரிய அளவிலான சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி வெளியூர் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணணும்னு நீங்கள் பண்ண ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் செய்யக்கூடிய தொழில்னு பார்க்கும்போது கட்டுமான தொழில் அல்லது இயந்திரம் சம்மந்தப்பட்ட தொழில் அல்லது ஒரு சாதாரண ஒரு தினக்கூலியான ஒரு தொழில் இருந்தால் கூட அந்த தொழிலில் ஒரு நிம்மதி, அதன் மூலம் ஒரு லாபம், அதன் மூலம் ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களுடைய தந்தை வழி அனுகூலங்கள், தந்தை வழியிலேருந்து அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதா இருக்கட்டும், தந்தை வழி ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே இதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு, நல்ல ஒரு தீர்வுக்கு வந்தாச்சு. அதே மாதிரி தந்தை வழி சொத்தில் ஏதேனும் வம்பு வழக்குகள் இருந்தாலும் அதுவும் முடிவுக்கு வரும். ஒரு பத்திரமோ ஒரு பேப்பர்லேயோ ஒரு டாக்குமெண்ட்லேயோ பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது முடிவுக்கு வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையில் அது அமையும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பத்திரம், பேப்பர், டாக்குமெண்ட் இந்த மாதிரியான துறைகளில் அல்லது ஒரு சின்ன வியாபாரங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளில் இருந்தீங்க அப்படின்னாலும் கூட அது உங்களுக்கு பெரிய லாபங்களை கொடுக்கும். அல்லது இந்த மாதிரியான ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். ஆல்ரெடி நீங்கள் தொழில் செஞ்சு தொழில் நொடிஞ்சு போய் தொழிலை விட்டுட்டு வெளியில் வந்திருப்பீங்க. மீண்டும் தொழில் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க. அது நண்பர்கள் மூலமாக அந்த ஒரு எண்ணங்கள் உருவாகிருக்கும். யாரையும் நம்பி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இப்போ இருக்க மாட்டீங்க. ஆனால் செய்யக்கூடிய காலகட்டம், செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அது முன்னேற்றத்தை தரும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே பணம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. நண்பர்கள் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி நீங்கள் வாங்கி செய்யும்போது கண்டிப்பாக அது லாபத்தை தரும். நண்பர்களை, குறிப்பாக நண்பர்களை இந்த மே மாத காலகட்டத்தில் நம்பலாம். அவங்க செய்யக்கூடிய உதவி நிச்சயமாக மனசார செய்வாங்க. அதன் மூலமாக வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி சகோதர வழி உதவியும் கிடைக்கும். சகோதரனும் சகோதரியும் உங்களுக்கு மனசார வந்து இந்த மே மாதத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுடைய உதவியின் மூலமாக நீங்கள் வெற்றி அடையலாம். உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசணும். உடல் ஆரோக்கியத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள், அதுக்காக நீங்கள் எடுத்துக்கிட்ட மருத்துவங்கள், இதனால் ஏற்பட்ட உடல் முன்னேற்றங்கள், இது இன்னும் நல்ல ஒரு நிலைக்கு உடல் வந்து ஆரோக்கியத்தை நோக்கி தான் போகுது. ஸோ உடலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பத்திரமா வச்சுக்கிறது ஒரு பக்கம், எப்படி இருந்தாலும் இந்த கிரக நிலைகளை தொட்டு பார்க்கும்போது உடல் ஹெல்த் வைஸ் ரொம்ப ஃபிட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்களும் கவனமாக வச்சுக்கோங்க. கடந்த காலகட்டங்கள் மாதிரியான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு இல்லை. அதே நேரத்தில் ஒரே ஒரு எச்சரிக்கையை மட்டும் நான் கொடுக்கணும் உங்களுக்கு. ஜாப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இப்போவும் பிரச்சனைகள் உண்டு, வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. குறிப்பாக ஏதேனும் ஒரு சிக்கல்களை நண்பர்களோ அல்லது நண்பர்கள் அல்லாத எதிரிகளோ இழுத்து விடுறதுக்கு பார்ப்பாங்க. அதை பொறுத்து மட்டும் உங்களுடைய ஜாப்பில் உங்களுடைய கவனம் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அப்படி இல்லாமல் கொஞ்சம் கவனக்குறைவாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதனால் பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ ஜாப்பில் மட்டும் கவனமாக இருங்க. வேறு எந்த சிந்தனைகளும் வேண்டாம். நாம் இதுவரைக்கும் பார்த்த ராசி பலன்கள் எல்லாமே பொதுவான ராசி பலன்கள் தான், 12 ராசிக்குமே. அப்போது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட பலன்களை கையில் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரி, இல்லை ஜோதிடத்தில் சந்தேகம் இருக்குன்னு நீங்கள் நினச்சாலும் சரி, நம்ம நம்பர் வந்து கீழே ஸ்க்ரீனில் தெரியுது. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நம்மக்கிட்ட பேசலாம். இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எப்போ வேணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணி ஜாதகம் பார்த்துக்கலாம். நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.